இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் போடுற வீடியோ வந்து ஜெர்மன் நியூமராலஜி ரிலேட்டடாக. ஸோ நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த ஜெர்மன் நியூமராலஜி எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அண்ட் என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கான இந்த வீடியோ தான். ஸோ கம்ப்ளீட்டாக இதை பாருங்கள், யூல் பி கெட்டிங் சம் ஐடியா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேட் ஆஃப் பர்த் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஜெர்மன் நியூமராலஜியில் ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம், அதில் என்ன நம்மளுக்கு ராசியான நம்பர், ஸோ அதை யூஸ் பண்ணுறது எப்படின்றத நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் கான்செப்ட் என்ன எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட வந்து டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும், இப்படி தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட்டு பாருங்கள், இது வந்து கணக்கிடும் முறை எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு யூஸிங் யர் டேட் ஆஃப் பர்த். ஸோ இப்போ இந்த டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா, டிடின்றது வந்து உங்களுக்கு தேதி, அதாவது டேட்டை குறிக்கும். அண்ட் சிமிலர்லி எம்எம்ன்றது மந்த்து, அதுக்கப்புறம் ஒய்ஒய்ஒய்ன்றது இயர். ஸோ இந்த ஃபார்மேட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா, ஃபைனலாக வந்து நம்மளுக்கு சிங்கிள் நம்பர் மட்டும்தான் வரணும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ இப்போ டேட், மந்த், இயர் இதெல்லாம் வந்து நம்ம சிங்கிளாக எடுத்து இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். ஃபைனலாக வர நம்பரையும், இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக எப்படி வரும்னா, எக்ஸாம்பிள் 2 டிஜிட்டில் வரும், வந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து 1 டிஜிட்டாக மாற்றணும். ஸோ நம்மளோட நியூமராலஜி கான்செப்ட் பார்த்திங்கன்னா 1 to 9 அந்த நம்பருக்குள்ளே மட்டும்தான் இந்த ப்ரிடிக்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இது கான்செப்ட் காமிக்கிற பாருங்கள். ஸோ இந்த கான்செப்டில் எப்படி இருக்குன்னா, உதாரணமாக உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து 23, அதாவது டிடி தேதி, 07ன்றது மந்த்து, அண்ட் 1995ன்றது பார்த்திங்கன்னா ஆண்டு. ஸோ இதை எப்படி நம்ம பிரித்து பார்க்குறோன்னு பாருங்கள். இந்த 23 வந்து 2+3 பிரிக்கிறோம். ஸோ அப்படி பிரிக்கிறப்ப நம்ம கூட்டிட்டால் நம்மளுக்கு வந்து 5ன்னு கிடைக்கும் வேல்யூ. அண்ட் அதே மாதிரி மாதம் பார்த்திங்கன்னா 07ன்றது மாதம், அப்போ 0+7 நம்மளுக்கு வந்து 7ன்ற வேல்யூ கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி ஆண்டு பார்த்திங்கன்னா 1995. ஸோ அதை எப்படி பண்ணுறாங்கன்னா, அதே மாதிரி பிரித்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 24 வரும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மொத்தமாக அப்படியே கூட்டல் செய்ய போகிறோம். ஸோ 5 + 7 + 24 உங்களுக்கு என்ன வேல்யூ வந்துச்சோ அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 36ன்னு கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து என்ன பண்ணணும்னா 36ஐயும் மறுபடியும் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம இன்டென்ஷன் என்னென்னா, ஃபைனலாக நம்மளுக்கு ஒரே ஒரு சிங்கிள் டிஜிட் தான் கிடைக்கணும். அதுதான் உங்களோட எண்கணித எண். ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு கிடைக்கிது எப்படின்னா 9 கிடைக்குது, அதாவது 9ன்னு கிடைக்குது. ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு பேப்பர் பென் எடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் எழுதி இதே கான்செப்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிறந்த தேதிக்கான எண் வந்து கிடச்சிரும் நியூமராலஜி படி. ஸோ இந்த ஜெர்மன் நியூமராலஜி ரூல்ஸ் இப்படி தான். இதில் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து 1 to 9க்கு வந்து என்ன மாதிரி பிளானட்ஸ் வந்து யூஸ் எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு ராசிக்கு அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் உங்களுக்கு அசைனாக இருக்க அந்த விதி எண்ணுக்கு ஏற்ற மாதிரி பிளானட்ஸும், அது மட்டும் இல்லாமல் அதுக்கான நட்பு எண்கள் என்ன, பகை எண்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் சமநிலை ஒரு நடுநிலை எண்கள் என்னன்ற உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ இது தவிர்த்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட நேம் வச்சு எப்படி ஜெர்மன் நியூமராலஜி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். அண்ட் ஃபர்தராக வந்து இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஹாப்பி டு ஷேர் மோர் டீட்டெயில்ஸ். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க, நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது ரிலேட்டடாக சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.